அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்களிடையே உம்மை போற்றுவேன் ஆண்டவரை, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். எனவே தன் அன்பு மகனை இந்த மண்ணுலகிற்கு நம் பாவம் போக்கும் பலியாக அவரை அனுப்பி வைத்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறைவன் இந்த உலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் நிறைவாக அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய செய்தியை தான் இன்றைய நாளிலே நாம் கேட்க இருக்கின்றோம். எனவே இறைவனுடைய அன்பை மேன்மேலும் சுவைத்து இந்த மன்னகத்தில் இறைவனுடைய இறையாட்சி பணியை நாம் இந்த மண்ணு தொடர்ந்து பணியாற்ற நாம் அனைவரும் திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நிறைவு கூறும் மறை நிகழ்வுகளாம் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில் அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருளை நிறைவேறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 5 உட்பிரிவு 17 முதல் 26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலறைகள் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர்.
அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களுக்கு அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34 பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவர்களை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவரது தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நிக்கோதேயுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு என்பது இந்த உலகத்தில் எப்படி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடியும். நம் தாய் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறாள் என்பதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். அல்லது நாம் நம்மளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை நாம் எப்படி அன்பு செய்கிறோம் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால்
அன்பு ஒன்று மட்டும்தான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும் என்று நாம் அனுபவித்த ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற தாய் அன்பை விட, நண்பருடைய அன்பை விட மேலான சிறந்த அன்பு கடவுளுடைய அன்பு என்பதை வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே இறைவன் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்தலுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு என்ன என்பதை இயேசுவே அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவர் இந்த மூவொரு கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு நெருக்கமான பாலத்தை அவர்கள் மூவரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே தந்தை எந்த அளவிற்கு இந்த உலகத்தை அன்பு செய்திருக்கிறார் என்பதை தன் மகனோடு அதை கலந்து பேசி, இந்த உலகத்தில் இருக்கிற நம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்கு அல்ல, மாறாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் மகனையே கையளிக்கக்கூடிய அளவிற்கு இறைவன் இந்த உலகத்தை அன்பு செய்தார். எனவேதான் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகிற்கு நான் வந்திருக்கின்றேன். ஏறக்குறைய நிக்கதேமுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல்கள் தான் இன்று 3வது நாளாக நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிக்கதேமு சந்தித்து அவர் கூறிய முதல் வார்த்தை, எவனொருவன் கடவுளோடு இணைந்திருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த வல்ல செயல்களை செய்ய முடியும் என்று இயேசுவினுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக உணர்ந்தார் நிக்கதேமு. எனவே கடவுள் இயேசுவோடு இருக்கிறார் என்பதை இயேசுவினுடைய செயல்பாடுகளின் வழியாக வெளிப்படுத்தியவர். அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாட்டை இன்று இயேசு நிக்கதேமுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு செலுத்தினார், எனவே அவர் என்னை அனுப்பினார், அவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட கடவுளுடைய உடனிருப்பை நாம் பெற வேண்டும் என்றால் தண்ணீரினாலும் தூய ஆவியாலும் நாம் அனைவருமே மறுபிறப்பு பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு சொல்லி இருக்கிறார். எனவே இறைவன் ஒரு மனிதனோடு இணைந்திருக்கிற பொழுது இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிற பொழுது அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் ஆவியினுடைய அபிஷேகத்தையும் இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயத்தில் அற்புதமாக சொல்லுகிறார் இயேசு, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் தீச்செயல்களால் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். எனவே இப்பொழுது நமக்கு நன்றாக புரிகிறது ஏன் கடவுள் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். இருளிலே வாழ வேண்டும், இருளுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விரும்பிய மக்களை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பினார். இஸ்ரேல் மக்களை எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வந்தாரோ, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் வழியாக, தன் மகனுடைய இரத்தத்தின் வழியாக உங்களையும் என்னையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஒளிக்கு அழைத்து வருவதற்காக கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி உலகின் மீது அன்பு செலுத்தினார். எனவே இந்த இயேசுவினுடைய வருகை, இயேசுனுடைய பிரசன்னம், கடவுளுடைய அன்பை உணர்ந்தவர்கள் ஒளியில் வாழ விரும்பினார்கள். இதை எவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள் இருளிலே வாழ விரும்பினார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வராமல் இருளுக்குள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இறைவனுடைய தண்டனை தீர்ப்பை கடவுள் அவர்கள் மீது திணிக்கவில்லை, மாறாக அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களே தங்களுக்கு ஒரு தண்டனை தீர்ப்பை தேர்ந்து கொண்டார்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஒளியை உணர்ந்து தண்ணீரினாலும் ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்று இறைவனை நமக்குள் ஏற்றுக்கொண்டு இறை பிரசன்னத்தை இந்த மண்ணுலகில் நாம் வெளிப்படுத்தி இருந்தோம் என்றால், நிக்கதேமு சொன்னது போல எந்த ஒரு மனிதனோடு இறை பிரசன்னம் இருக்கிறதோ அவனால் வல்ல செயல்களை செய்ய முடியும், அவன் மட்டும்தான் ஒளியில் வாழ முடியும். ஒருவேளை இறை பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பான், தண்டனை தீர்ப்பை அவனே தேர்ந்து கொள்ளுவான். ஒருவேளை நீங்களும் நானும் ஒளியில் வாழ்ந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், இருளில் வாழ்ந்தால்
அந்த இருளிலிருந்து வெளிவர நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். இன்றைய நாளிலே உலகம் எத்திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் தங்களுடைய தமிழ் புத்தாண்டு திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இந்த உலகத்தின் எத்திசையில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே அவருடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள் அனைத்தையும் இந்த புதிய ஆண்டிலே அனைத்து தமிழர்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இறைவன் வழிநடத்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகினரை வானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தில் எங்களது உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவும் தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்திடலாயிற்றாகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து மாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுப்பு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திரும்பகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் பொது நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.